இன்றைக்கி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹார்ட் டிஸ்க் இருக்குது. எல்லாத்தையுமே பழைய இரும்பு கடையிலேருந்து தான் எடுத்திருந்தோம். வீட்டுக்கு கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்தப்ப அதில் இருக்க 1 TB ஒர்க்கே ஆகலை. அப்புறம் 500 GB ஒன்று ஒர்க்கே ஆகலை. இன்னொரு 500 GB இருந்துச்சு. அதை போட்ட உடனே நமக்கு டேட்டா காட்டுச்சு. ஆனால் ஒரு 3 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா என் லேப்டாப் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க. வைரஸ் எது இருக்கான்னு தெரியல, என் லேப்டாப் அப்படியே செத்து போகிற கண்டிஷனுக்கு போயிடுச்சு. தம்பி முருகேசா அண்ணனை பாருப்பா. சரி, ஓகே, இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்கெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம். இதை கழட்டி பார்த்தப்ப உள்ளுக்குள்ள ஒரு டிஸ்க்கு, அது மேலே ஒரு சென்சாரு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பு வச்ச மதர் போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தால் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கும். நம்ம ஏற்றுற படம் பாட்டு எல்லாமே வந்து அந்த டிஸ்கில் தான் 01 அப்படிங்கிற பைனரி ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆகும். சரி, இப்போ படம் பார்க்க போகிறோம். அந்த டிஸ்கில் இருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா 0110 இந்த மாதிரி தான் இருக்கும். அது நமக்கு புரியாது. அதனால தான் அது பக்கத்தில் சென்சார் சொல்லி வச்சுக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து அந்த டிஸ்க் ஓடிட்டு இருக்கும்போது அதை ரீட் பண்ணி அந்த பைனரி ஃபார்மேட் டேட்டாவை சிப்புக்கு கொடுத்து, சிப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு புரிகிற மாதிரி வீடியோ ஃபைலாவோ ஆடியோ ஃபைலாவோ எடுத்து கொடுக்கும். ஸோ இப்படி தான் படம் ஏற்றுறது, படம் பார்க்குறது, டெலிட் பண்ணுறது எல்லாமே நடக்குது. இந்த ஹார்ட் டிஸ்கில் பாருங்கள், உள்ளே இருக்கிற அந்த ஹெட்டு வந்து நவரவே இல்லை. அப்புறம் எப்படி நமக்கு ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகும்? அதனால் இந்த மிஷினை தூக்கி போட்டு இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹெட்டு நல்லா நகருது. சரி, சும்மாத்துக்கும் டிஸ்கை மட்டும் மாற்றி போடுவோம்னு சொல்லிட்டு தூசி படாமல் அப்படியே அல்லேக்க தூக்கி மாற்றி போட்டேன். லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணதும் அந்த டிஸ்கை பாருங்கள், சும்மா கரகரன்னு சுற்றுதா. அந்த சென்சாரும் நல்லா மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. லேப்டாப்பில் டிடெக்ட் பண்ண சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் போய் செக் பண்ணி பார்த்தா ஸ்டோரேஜை காணோம். என்னடா இதுன்னு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி லிஸ்ட்டு டிஸ்க்கு போட்டால் 2 டிஸ்க்கு காட்டுது. இதில் டிஸ்க் 0 வந்து என் லேப்டாப்பில் இருக்க ஹார்ட் டிஸ்க்கு, டிஸ்க் 1 வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம்ல அது. அப்புறம் அதை கொஞ்சம் கோடிங் யூஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்ட்டிஷன் ப்ரைமரியில் போயிட்டு பார்த்தப்ப டிஸ்க்கு வந்து அலோகேட் ஆகாமல் இருந்துச்சு. அதை அலோகேட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு ஸ்டோரேஜ் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாகவே இந்த மாதிரி டிஸ்க் டைப் ஹார்ட் டிஸ்கெல்லாம் நீங்கள் டபார்னு கீழே தூக்கி போட்டீங்க, தண்ணிக்குள்ளே போட்டீங்க, இல்லை ஹார்ட் டிஸ்கை கழட்டி அந்த டிஸ்கில் கையை வச்சு தூசியாக்கி விட்டீங்க அப்படின்னா டிஸ்க் ஈஸியாக கரெக்ட் ஆயிரும். நான் இந்த மாதிரி டிஸ்கை மாற்றி விட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து கைரகப்பட்டுச்சு, தூசி பட்டுச்சு, அப்போ எல்லாம் ஒர்க்கே ஆகலை. பட் இப்போ ஏதோ ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட முடியாது. ஹார்ட் டிஸ்க் டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்களால மட்டும்தான் இதை எப்போயுமே பெர்ஃபெக்டாக பண்ண முடியும்.